பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 1 பேதுரு 1:16 வசனம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் எனப்படுவது உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சொந்த ஜனமாக இருக்கிறோம். பாவ வாழ்க்கையை வெறுத்து நம்முடைய தேவனுக்கு நாங்கள் முழுவதமாக அர்ப்பணித்தவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் எனப்படும் பொழுது ஏசாயா 6:3 அது கர்த்தருடைய தன்மையா இருக்கிறது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் பரிசுத்த தேவன் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல தேவனுடைய ஜனங்கள் என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாங்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த ஜனங்களாய் இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலை பரிசுத்தமானது. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் விலை கிரயம் கொண்டு வாங்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எபிரேயர் 10:10 நமக்கு சொல்லுகிறது. அதே போல பரிசுத்தம் என்பது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது காரியம், பரிசுத்தம் எனப்படும் பொழுது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, அதாவது நம்முடைய நடைகளிலே நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறவர்களாய், அவருடைய வசனத்திலே நடக்கிறவர்களாய், நம்முடைய நடைகளை ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, நாங்கள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலை நாங்கள் அடைகிறதுக்கு முன்னேறி செல்கிறோம் என்று. நீங்கள் ராபர்ட் முரே என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்காட்லாந்து தேசத்திலே எடின்பர்க் பகுதியிலே வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். கர்த்தருடைய ஊழியத்தை தன்னுடைய 23வது வயதிலேயே செய்ய தொடங்கினவர். ஒரு சபைக்கு ஒரு போதகராக பணியாற்றினார். கர்த்தருடைய ஊழியம் என்று வரும் பொழுது அவர் விளக்குகிற காரியம் என்னவென்றால், நம்மிடத்துல எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு உக்திகளை நாங்கள் பயன்படுத்தினாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தமே நம்முடைய ஊழியத்துக்கான ஜெயம் என்று அவர் சொல்லுகிறார். பெரியமானவர்களே, ஸ்காட்லாந்து தேசத்திலே டாண்டி பகுதியில் ஒரு எழுப்புதலை குறித்து நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அதனுடைய ஆழமான வேர்களை நாங்கள் தேடி பார்ப்போமானால், இவருடைய பரிசுத்தத்துக்கான பிரசங்கங்கள், வார்த்தைகள் தான் அந்த தேசத்தின் அந்த பகுதியின் எழுப்புதலுக்கு காரணமாக அமைந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. வேதம் நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள், பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you.